அனைவருக்கும் வணக்கம். இப்போ லைவ்ல தினேஷ்க்கு விசித்ராக்கு உண்டான டாஸ்க் வந்து முடிஞ்சிருச்சுங்க. இதில் விசித்ரா வந்து வேற லெவலில் சம்பவம் பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். லிட்டரலாக பார்த்தீங்கன்னா தினேஷ் வந்து விசித்ராமா காலையே விழுந்துட்டார். மேடம் எனக்கு வந்து ஸ்டே கார்டு கொடுங்க மேடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லிட்டரலாக கேட்குறாரு. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு ஆரம்பிப்பது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மேடம் நீங்கள் வந்து எனக்கு ஸ்டே கார்டு கொடுங்க மேடம், நான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டே கார்டு கொடுக்குறேன் அப்படிங்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா வெக்கமே இல்லாமல் கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாரு. மேடம் 2 டாஸ்க்லேயே நான் தோத்துட்டேன் மேடம், இனி 3ஆவது டாஸ்க் இதுலையா நான் ஜெயிக்கணும் மேடம், ப்ளீஸ் மேடம் அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. வேறு வழி இல்லாமல் விசித்ரா பார்த்தீங்கன்னா கடைசியில் போனால் போய் தொலையுதையா பாயிண்ட் தினேஷ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டே கார்டு வந்து கொடுத்துட்டாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா விசித்ராமா கரெக்டான கொஸ்டின்லாம் கேட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க நீங்கள் என்னை பற்றி நேட்டிவாக பேசிகிட்டே இருந்தீங்கன்னா வெளியே இருக்கவங்க வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு பதில் இல்லை மேடம், நான் ஒரு ஆள் பேசுகிறத வச்சு அதெல்லாம் ஒன்றும் ஆகாது மேடம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பூசி மழுகிட்டாரு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பாதியில் தானே வந்தீங்க, ஒரு 30 நாள் சென்று தான் வந்தீங்க, நான் அப்படி கிடையாது, நான் வந்து ஆரம்பத்திலே இருக்கிறேன், என் ஃபேமிலியெல்லாம் விட்டுட்டு இருக்கேன், அதனால எனக்கு வந்து டிக்கெட் டு ஃபினால் டாஸ்க் வந்து வேணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்து வச்ச பாயிண்ட்லாம் நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அதை ரிசால்வ் பண்ணாமல் போயிட்டேன் அப்படின்னா வெளியே போனால் கூட எனக்கு வந்து அது பெரிய இதாகவே இருக்கும். சரி சொல்லுங்கள், உங்களுக்கும் எனக்கும் என்ன தான் பிரச்சனை, எப்படி தான் ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு இந்த மாதிரி நான் கேப்டனாக இருந்தேன், நீங்கள் வந்து ஜெயிலுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, அங்கே இருந்தால் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு, அது எனக்கு நீங்கள் ஜெயிலுக்கு போகாது எனக்கு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி இவர் சொன்னார். அதுக்கு வந்து கரெக்டாக ஒரு இது சொன்னாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் என்னை ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சொல்லிட்டாங்க. அவங்க சொன்ன காரணம் வந்து நான் வந்து தெரியலை அப்படின்னு சொல்லி அந்த ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க, அதுக்கு தான் பண்ணது, மற்றபடி உங்களை டிஸ்டர்ப் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க அதுக்கு வந்து சொல்யூஷன் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2-3 பாயிண்ட் கேட்டாங்க. அதாவது நான் என்னுடைய பூகம்பம் டாஸ்க்கை வந்து சொல்கிறேன், நீங்கள் வந்து கண்டென்ட்டுக்காக தான் நான் பேசுகிறேங்கிறீங்க, இதே உங்கள் வீட்டில் ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி நடந்திருந்தால் நீங்கள் வந்து என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து டைன்னு பார்த்தீங்கன்னா இதை அடிச்சு விட்டாரு. அவ்வளோதான், டாஸ்க் வந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த கேள்விக்கு வந்து பதிலும் சொல்லலை, அந்த கேள்வி வந்து முற்று பெறாமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கானிக் இன்ஆர்கானிக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவர் சொல்லுவார் இல்லையா, விசித்ராமா பண்ணுற லெவலாம் கொடுக்குற லெவலாம் ஃபேக்கு, அவங்க வந்து தாய்ப்பாஸ் வச்சு ஏமாத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி அதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக வந்து வச்சு செஞ்சு விட்டாங்க தினேஷ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. தினேஷ் வந்து பார்த்தீங்கன்னா பதிலே சொல்ல எல்லாத்தையும் மழுப்பிக்கிட்டே இருந்தார். அந்த தினேஷ் எப்படி இருப்பார் அப்படின்னு சொன்னாக்கா இவங்க பேசுறதுக்குள்ளே பதிலை போட்டு என் மேலே வந்து ஏதோ மைக்ரோ ஸ்டாம்பிங் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிற தினேஷ் இதில் வந்து பார்த்தா பூனை மாதிரி பம்பி மேடம் எனக்கு வந்து ஸ்டே கார்டு கொடுங்க மேடம் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் இதுலேருந்து தெரிய வருது. இதை பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.